நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு கடவுளை அன்பு செய்யக்கூடிய நேரம் இது. அவரை ஆராதித்து துதிக்கின்ற தருணம் இது. வேறு எந்த தெய்வத்தை விட நம்மை வாழ்விக்கின்ற ஒரே தெய்வம் இந்த இயேசு. நம் ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்திய தெய்வம் இந்த இயேசு. நமக்காக அந்த கல்வாரி மலையில் சிலுவையிலே உயிர் தியாகம் செய்த இறைவன் நம் ஆண்டவர் இயேசு. அவரே இந்த நற்கருணையில் நமக்காக காத்திருக்கிறார். எளிமையின் வடிவாய் இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை சொல்லுகிறது, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை போர் சூழ்ந்திருக்கிறது. இங்கும் அங்குமாக சண்டை சச்சரவுகள், பீரங்கி குண்டுகள், ஏவுகணைகள் காதை துளைத்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சை பதபதைக்கச் செய்கிறது. ஏராளமான பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு பிறந்து வளர்ந்து நமக்காக மரித்த அந்த ஜெருசலேம் நகரம் இன்றைக்கு அல்லற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நம்மை முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். நற்கருணை நாதரிடத்தில் மன்றாடுவோம். அமைதிக்காக, இரக்கத்திற்காக, சமாதானத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய பேராசைகளும் சுயநலமும் தான் என்கிற அகம்பாவமும் மட்டுமே இந்த உலகத்தினுடைய இந்த நிலைமைக்கு காரணம், இந்த சூழலுக்கு காரணம். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 19,
20. பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, 1846 ஆண்டு செப்டம்பர் 19 பிரான்ஸ் நாட்டில் உள்ள லாசலேத் என்கிற இடத்தில் தேவமாதா காட்சி தருகிறார். அந்த காட்சி மற்ற காட்சிகளை விட வித்தியாசமான ஒன்று. அன்னை மரியாள் ஆன்மீகத்தை இழந்து போர்களாலும் சுயநலத்தாலும் பேராசைகளாலும் சூழ்ந்திருக்கின்ற, இறைவனுடைய பாடுகளை உணராமல் இருக்கின்ற, நம் பாவங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று உணராமல் இருக்கின்ற இந்த மானிட குலத்தை பார்த்து அவர் கண்ணீரோடு அந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். 2 குழந்தைகளுக்கு அந்த காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று மெலனி கால்வார்ட் என்பது, இன்னொரு குழந்தையின் பெயர் மேக்சிமின் கிராட் என்பது. மக்கள் இறைவனை விட்டு வெளியேறுவதும், பாவங்கள் தவறுகள் செய்து கடவுளுக்கு விரோதமாக செயல்படுவதும், மனமாற்றம் அடையாமல் இறுகிய மனதோடு கடவுளை விட்டு விலகி போகின்ற சூழ்நிலையையும் எடுத்து கூறி இந்த காட்சி அமைந்திருக்கிறது. அப்பொழுது அன்னை மரியாள் இவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கடைபிடிக்காமல், இறைவனுக்குரிய நாளாக ஒப்புக் கொடுக்காமல், ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாக தான் அழுவதாக அவர் வேதனைப்படுகிறார். நான் உங்களுக்காக எவ்வளவு காலம் துன்பப்பட்டேன். அன்னை மரியாளுடைய காட்சியின் வெளிப்பாடு இது. நான் உங்களுக்காக எவ்வளவு காலம் துன்பப்பட்டேன். நான் இடைவிடாமல் அவரிடத்தில் உங்களுக்காக மன்றாடிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் பொருட்படுத்தவில்லை, கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. எதிர்காலத்தில் நீங்கள் எவ்வளவு நன்றாக செபித்தாலும், நன்றாக செயல்பட்டாலும், நான் உங்களுக்காக பட்ட வேதனையை, துயரத்தை ஒருபோதும் எனக்கு நீங்கள் ஈடு செய்ய முடியாது என்கிறாள் அன்னை மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றாள். நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கிறோம். அவர் சிந்திய இரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய உயிர் தியாகத்தை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலும் கூட தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுகின்ற இந்த காட்சி நம் ஒவ்வொருவரையும் மனம் மாறுவதற்காக, மனம் திருந்துவதற்காக அழைப்பு தருகிறது. உணர்வதற்கு தயாராக இருக்கிறோமா? மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? மனம் திருந்தி பாவங்களை விட்டுவிட உறுதி மேற்கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காகப்பட்ட துன்பங்களை, வேதனைகளை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நம்மை ஒப்பு கொடுக்கவும், இந்த உலகம் மனமாற்றம் பெற்று அமைதி நிலவ வேண்டியும், சமத்துவமும் சகோதரத்துவமும் இந்த உலகில் நிலவ வேண்டும் என்று உருக்கத்தோடு இந்த பாடலின் வழியாக நாம் செபிப்போமாக.
இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் விழுந்து கிடந்த இயேசுவை பார்த்து பரிதாபப்படுகின்ற நாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமே, சுயநலத்தில் விழுந்து கொடுக்கிறோமே, பொறாமையினாலும் கோபத்தாலும் நாம் பாவக்குழியில் விழுந்து தத்தளிக்கின்றோமே. சகோதரனே, மனம் திரும்பி வர ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இதோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர். விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சொந்தங்கள் இருந்தாலும், உற்றார் உறவுகள் நண்பர்கள் இருந்தாலும், சில நேரங்களில் எல்லோரும் நம்மை வெறுக்கும் போது அந்த சிலுவையின் பாரம், அந்த சிலுவையின் வேதனை, வலி நம்மையும் பற்றிக் கொள்கிறது. நம் உள்ளத்திலும் அது தங்கிவிடுகிறது. அந்த வலியினால், வேதனையினால் நாம் தவிக்கும் போது நம் ஆதரவும் அடைக்கலமும் நம் நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. சகோதரனே, சகோதரியே, என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம்
வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஆண்டவரிடத்தில் நம் விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து உருக்கத்தோடு நாம் செபிப்போமாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எங்கள் குடும்பத்தை அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் நிரப்பியருளும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை தந்து ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு வாழ வேண்டிய வரம் தாரும். இந்த உலக சமாதானத்திற்காக, அமைதிக்காக நற்கருணைநாதரே உம்மிடத்திலே செபிக்கிறோம். இந்த உலகம் தர முடியாத அமைதியை, சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றவரே, இந்த உலகம் போர்களினால் அமைதி இழந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்களும் சண்டை சச்சரவுகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பீதியிலும் பயத்திலும் அச்சத்திலும் கலக்கத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டில், ஈரான் நாட்டில், அமெரிக்க நாட்டில் தொடருகின்ற இந்த போர் 3ஆம் உலகப் போராக சென்று விடுமோ என்கிற அபாயமும் எச்சரிக்கையும் மிகுந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, அமைதிக்காக ஜெபிக்கிறோம், சமாதானத்திற்காக மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரிடத்திலே சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலும் கூட இந்த உலகம் சந்திக்கின்ற பொருளாதார நெருக்கடி, எங்கு பார்த்தாலும் கேஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்கிறது. கச்சா எண்ணெய் இல்லாத ஒரு நிலை, பெட்ரோல் டீசல் இல்லாமல் பற்றாக்குறையாக மாறி மக்கள் அல்லல் படுகின்ற, தவிக்கின்ற சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மக்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ வேண்டுமாய் ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், முதியவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளுடைய ஆறுதலும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைக்க, அவர்கள் சுகம் பெற, குணமடைய பக்தியோடு ஜெபிப்போம். வேலை வாய்ப்பின்றி தவிக்கிறவர்கள், இந்த போரினால் பயணம் செய்ய முடியாமல் ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறவர்கள், கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில், நட்சத்திர விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு பல மக்கள் அல்லல் படுகிறார்கள், துன்பத்தில் வாடுகிறார்கள். நிலை மாற வேண்டுமாய் ஒப்புக் கொடுப்போம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் ஞானத்தோடு, விவேகத்தோடு, நல்ல ஞாபக சக்தியை பெற்று தங்கள் திறமையை தேர்வில் வெளிப்படுத்த வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என மன்றாடுவோம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தர வேண்டுமாய் சிறப்பாக இந்த வேளையிலே மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்தவர்களாய் திருப்பாடல் 130 தியானிப்போம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள்
கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலையே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து மௌனமாய் ஜெபிப்போம். இயேசுவின் இதயத்தின் அன்பு நம் குடும்பத்தில், இரக்கம் நம் குடும்பத்தில், அவரின் அமைதி நம் குடும்பத்தில், அவர் தருகின்ற இளைப்பாறுதல் நம் குடும்பத்தில் தங்கியிருக்க முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிழலை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக